1914 ஐரோப்பா மேப் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. ஆஸ்திரோ ஹங்கேரியன் ராஜ்யம் நடுவுலையும் இவங்களுக்கு மேற்குல ஜெர்மன் ராஜ்யம் இருந்தது. ஜெர்மனுக்கு பக்கத்துல ரஷ்யன் ராஜ்யம் இருந்தது. ரஷ்யாவுக்கு கிழக்க ஒட்டமன் ராஜ்யம் இருந்தது. இவங்க எல்லாத்துக்கும் பக்கத்துல யூகேவும் பிரெஞ்சு நாடுகளும் இருந்தது. 1778ஆம் ஆண்டு ரஷ்யா எம்பையருக்கும் ஒட்டமன் எம்பையருக்கும் போர் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த போரோட முடிவுல தான் தி ட்ரீட்டி ஆஃப் பெர்லின் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி போஸ்னியா ஹெர்சோகோவினா பகுதிகளை ஆஸ்திரோ ஹங்கேரியன் கிட்ட தற்காலிகமா ஆட்சி பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இந்த பகுதி அதிகாரப்பூர்வமா ஒட்டமன் ராஜ்யத்துக்கு கீழே இருந்தது. அக்டோபர் மாசம் 1908ஆம் வருஷம் போஸ்னியா ஹெர்சோகோவினாவை தங்களோட இணைச்சு கைப்பற்றினாங்க ஆஸ்திரோ ஹங்கேரியன் எம்பையர். 400 வருஷமா ஒட்டமன் எம்பையருக்கு கீழே இருந்த போஸ்னிய மக்கள் சுதந்திரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதற்கு பதிலா ஆஸ்திரியா ஹங்கேரி ராஜ்யம் கைப்பற்றினதுனால போஸ்னிய மக்கள் பயங்கரமான கோபத்துக்கு ஆளானாங்க. இதை பார்த்த அண்டை நாடான செர்பியாவும் கோபம் அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யால இருக்கக்கூடிய ஸ்லேவிக் மக்களும் கோபம் அடைஞ்சாங்க. ரஷ்யாவுக்கும் ஆஸ்ட்ரோ ஹங்கேரிக்கும் ரகசிய ஒப்பந்தம் இருந்தாலும் அப்போதைய ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் இஸ்வோல்ஸ்கி செர்பியாவுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாரு. 1909ஆம் வருஷம் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் ராஜ்யம் செர்பியாவை தாக்குனா அதுக்கு ரஷ்யா எதிர்ப்புக்கு வந்தா ஜெர்மனியை உதவிக்கு கூப்பிட்டாங்க. ஜெர்மனியும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதே சமயம் ரஷ்யா பிரான்ஸ் கிட்ட ஆதரவு கேட்டாங்க. ஆனா பிரான்ஸ் ஆதரவு தர மறுத்துட்டாங்க.